பாலக் பன்னீரை நம்ம சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த ஃப்ளேவர் சப்பாத்திக்குள்ளேயே இன்ஃப்யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? கீரை போரிங் அப்படின்ட்டு இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க. பாலக் பன்னீர் பராட்டா செய்யலாமா? பாலக்கீரை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக பிளான்ச் பண்ண உடனே இமீடியட்டாக ஐஸ் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கீரையை சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கூடவே கோதுமை மாவு, உப்பு சேர்ந்து பிசைஞ்சா மாவு இஸ் ரெடி. அடுத்து ஸ்டஃபிங்காக கிரம்பிள்டு பன்னீரோட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரா பவுடர், சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்தா ஃபில்லிங் இஸ் ரெடி. ஒரு லெமன் சைஸ் பாலை சின்னதாக ரோல் பண்ணி சென்டரில் ஃபில்லிங்கை பிளேஸ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக சீல் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு திக்கா ரோல் பண்ணிட்டு 2 பக்கமும் நெய்யால டோஸ்ட் பண்ணி எடுத்தா அவ்வளவுதான். சிம்பிள் அண்ட் ஈஸி பாலக் பன்னீர் பராட்டா இஸ் ரெடி. பார்க்கவே எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. என்ன ட்ரை பண்ணுவீங்க தானே? மீனா சமையலை பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.